எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அஸ்லம் சக்ஸஸ் ஜோன். நம்ம சேனலில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு தேவையான வேர் டு ஸ்டடீஸ் ஒன்று ஒன்றா அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நேற்று நம்ம ஃபிசிக்ஸ் அப்லோட் பண்ணோம். இன்றைக்கி கம்மிங் அப், அதாவது கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் ஒன் பை ஒன்னாக நம்ம அப்லோட் பண்ணுவோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் நமக்கு உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்டும் வர்றதுக்கு மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இத்தனைத்தை கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்மளால் ஒரு 5 கொஷின்ஸ்க்கே நமக்கு அட்டன் பண்ண முடியும். ஸோ நம்ம இதில் இருக்க எல்லாத்தையுமே மஸ்ட்டு படிச்சாகணும். ஏன்னா ஒரு மார்க்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா கிளியராக தரோவாக படிச்சுக்கோங்க. சரி வாங்க, இன்றைக்கி நம்ம கெமிஸ்ட்ரியில் வேர் டு ஸ்டடி எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு டாபிக் தனிமமும் சேர்மமும். இது ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குன்னா 9th தனிமம் வகைப்பாட்டு அட்டவணை. அதில் 10th 11th 12th 13 4 பாடத்தையும் படிக்கணும். அதே மாதிரி 10th தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு, அதுக்கு 7 8 10 படிக்கணும். அது போக 6th ஃபஸ்ட்டில் 3rd டேர்ம், 6th 3rd தேர்ட் டேர்ம், அப்புறம் 7th ஃபஸ்ட்டில் 3 4, 8th 9th 11th 12th இத்தனை பாடத்தை நம்ம கவர் பண்ணணும். அதுக்கப்புறம் அமிலங்கள், காரங்கள், உப்புக்கள். இது ஸ்கூல் புக்கில் 8th அமிலம் மற்றும் காரம், அதாவது 14th லெசன். அதே மாதிரி 9th சேம் டாபிக் அமிலம் மற்றும் காரம் மற்றும் உப்புக்கள், இதுவும் 14th லெசன் தான். அதுக்கப்புறம் 10th லெசன். அடுத்து பெட்ரோலிய எரிபொருட்கள், பெட்ரோல் பொருட்கள். இது 7th 3rd டேர்மில் 3rd, 8th 15th லெசன், 9th நிலக்கரி மற்றும் பெட்ரோலியம். இது ஓல்டு புக்கில் இருக்குது. ஸோ மறக்காமல் படிச்சுக்கோங்க. அடுத்து உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள். இது 6th 3rd, அதாவது 3rd மீன்ஸ் 3rd டேர்மில் 3rd. அதுக்கப்புறம் 9th 16th லெசன். அதுக்கப்புறம் 8th பயிர் பொழுக்கம் மற்றும் மேலாண்மை. அடுத்து உலோகவியல் மற்றும் உணவியல் கலப்படம். 6th ஃபஸ்ட் டேர்மில் 3rd, 9th 16th லெசன், 10th 8th லெசன், 11th கார மற்றும் கார மண் உலோகம். ஸோ கெமிஸ்ட்ரியில் மொத்தம் இத்தனை தான். ஸோ இவ்வளோ இதையும் நம்ம கிளியராக படித்தாகணும். நெக்ஸ்ட்டு பயாலஜி பார்ப்போம். பயாலஜியில் ஃபஸ்ட் டாபிக் உயிரியலின் முக்கிய கோட்பாடு. ஸ்கூல் புக் எங்கெல்லாம் இருக்குன்னா 6th ஃபஸ்ட் டேர்மில் 4th and 5th லெசன், 6th செகண்ட் டேர்மில் 5th லெசன், 6th தேர்ட் டேர்மில் 5th லெசன், 7th செகண்ட் டேர்மில் 4th லெசன், 8th 18th லெசன், 9th 18 and 19 லெசன். அதுக்கப்புறம் உயிரினங்களின் வகைப்பாடு. இது 7th செகண்ட் டேர்மில் 5th லெசன், 8th 17th லெசன், 9th 17th லெசன். அதுக்கப்புறம் பரிணாமம் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னா 10th 19th லெசன். அதுக்கப்புறம் மரபியல் 10th 18 20. அப்புறம் உடலியல் 6th செகண்ட் 6th லெசன், 8th 18th 19th, 9th 20th லெசன். அப்புறம் 10th 14 15 16 17 இத்தனை லெசனை நம்ம கண்டிப்பாக படித்தாகணும். அப்புறம் ஊட்டச்சத்து, உடல்நலம் மற்றும் சுகாதாரம். 6th ஃபஸ்ட்டில் 6th லெசன், 7th ஃபஸ்ட்டில் 6th லெசன், 9th 21 லெசன். அதுக்கப்புறம் மனித நோய்கள் 6th ஃபஸ்ட்டு டேர்மில் 6th லெசன், 7th ஃபஸ்ட்டு டேர்மில் 6th லெசன், 8th 16th லெசன், 9th 22, 10th 21. இது போக எக்ஸஸாக நம்ம கொஞ்சம் படித்தாகணும். அது எக்ஸா என்னெல்லாம் படிக்கணும்னா 12th புக், 12th தாவரவியலில் 5வது பாடமும் 6வது பாடம், அதாவது மூலக்கூறு மரபியல் மற்றும் பரிணாமம். அதே மாதிரி 12th தாவரவியலில் 12வது லெசன் சுற்றுச்சூழல் இயல்பாடுகள், 12th விலங்கியலில் 7வது லெசன் மனித நலன் மற்றும் நோய்கள், 12வது விலங்கியல் அதே இல்லை 8வது லெசன் மனித நலன் நுண்ணுயிர்கள். ஸோ இத்தனை டாப்பிக்கையும் நம்ம கவர் பண்ணால் தான் நமக்கு 5 மார்க்ஸ் கேட்பாங்க. இது போக கண்டிப்பாக எக்ஸஸாக நடப்பு நிலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு யூனிட்லேயே நம்ம கொடுத்துருப்பாங்க. இந்த நடப்பு நிலவுலேருந்து ஒரு கொஷின் இருக்கும். ஸோ நம்ம இவ்வளோ இதை படித்தா ஒரு 4 கொஷின் தான் நம்மளால் எதிர்பார்க்க முடியும். ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கு 6th 10th வரைக்கும் படித்தாலே போதும். அதை தவிர்த்து எக்ஸஸாக 12th புக்கில் கொஞ்சம் கொடுத்துருக்கோம். அதையும் கொஞ்சம் தரவாக படிச்சுக்க பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போக மீதி இருக்க எல்லா சிலபஸ்க்கும் வேர் டு ஸ்டடி நம்ம அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.